ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் பச்சைப்பயிறு ஒரு 1/2 கப், அதே சமயத்தில் நமக்கு இட்லி அரிசி இல்லைன்னா ரேஷன் அரிசி ஏதாவது ஒரு 1/2 கப் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் ஊறினா போதும். அதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 பச்சை மிளகாய், அது கூட ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன 2-3 பீஸ் இஞ்சி, கல்லுப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு அளவாக அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் தோசை மாவு அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், அந்த பதத்தில் இருந்தால் போதும். பாருங்கள், இந்த பதம் இருந்தால் போதும். இப்போ நமக்கு ஒரு ஹை ப்ரோட்டீனான தோசை பண்ணுறதுக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீ தோசை வந்து செஞ்சுக்கலாம். இந்த தோசை செய்யும்போது முக்கியமாக ஒரே ஒரு குறிப்பு மட்டும் வேணும். இது சூடாக சாப்பிட்றணும். ஆற வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும், நம்ம உளுந்து போடாதனால. அதனால் எப்போ நீங்கள் இது பண்ணிங்கனாலும் சூடாக சாப்பிட்றணும், அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தோசை ஊற்றிட்டேன். நீங்கள் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி நல்ல கிறிஸ்பியாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இதுக்கு வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் தக்காளி இல்லை இட்லி பொடி அந்த மாதிரி ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், அட்டகாசமான தோசை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது. இந்த பச்சைப்பயிறு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் தோசை இந்த மாதிரி பண்ணி பச்சைப்பயிறு கொடுத்துருங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதாக இருக்கும். என் பாப்பாவுக்கு இப்படி தான் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் கடலை சட்னியெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. கண்டிப்பாக கார சட்னி கொஞ்சம் உரப்பாக அது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.